எல்லோருக்கும் வணக்கம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா 2 லட்ச ரூபாய் அப்படின்ற லேண்ட்மார்க் ரீச் ஆயிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் ஆகுது. ஜூன் 16ஆம் தேதி இந்த ஸ்ட்ராட்டஜில 1,78,065 ரூபாய் 78 காசு வச்சு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா 2,01,432 ரூபாய் 43 காசு வேல்யூ இருக்கு. இப்போ ஆவரேஜா பார்க்கும்போது இந்த ஒரு 3 மாசத்துல ஒரு 13% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஆவரேஜா பார்க்கும்போது நமக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 4.25% 4ல இருந்து 4.25% வந்து நமக்கு ப்ராஃபிட் வருது. இதே ஃப்ளோல பிசினஸ் போச்சு அப்படின்னாக்கா மாசம் 4% அப்படின்னும் போது 20 மாசத்துல தாராளமா நமக்கு 80% வருது. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் இப்படியே இருக்காது. சென்ட்ரல்ல ஒரு சில மாசம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 20% 30% அப்படிலாம் கூட ப்ராஃபிட் வந்துடும். அப்படின்னும் போது என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 20 மாசம் ஆகாது, அதுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, இது போல எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிலையும் பாத்தீங்கன்னாக்கா நான் மட்டும் கிடையாது, என் கூட பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா விதமான வழிமுறையும் கத்துக்கிட்டு நீங்களாவே பாத்தீங்கன்னாக்கா ஓனாவே பிசினஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இப்போ பிசினஸ் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த டைமிங் நமக்கு ஃப்ரீயா இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரியும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா விதமான சப்போர்ட்டும் கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருந்திருக்கு, அதுல நான் என்ன மாதிரியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட் நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் பாருங்க ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது. இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில், தேர்ட் கிரீன், அதுக்கு அடுத்து பாருங்க ரெட், அதுக்கு அடுத்தும் ரெட். நம்ம இந்த செகண்ட் ரெட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா செல் போகலாம். க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 40,785.90 நம்ம செல் போறோம். ஓகே, எவ்வளவு டவுன் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லோன் பார்க்கும்போது 40,720, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 65 பாயிண்ட் தான் இறங்கி இருக்கு. ஓகே, இப்ப 11 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொசிஷன் எக்ஸிட் ஆக போறோம். 11 மணிக்கு என்ன பிரைஸ் இருக்குன்னு பாருங்க. 40,804 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா க்ளோசிங் பிரைஸ் இருக்கு. சோ நம்ம செல் போனது வந்து பாத்தீங்கன்னா 785, க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 803, கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் நமக்கு லாஸ் வருது. ஆனா நான் ஆப்ஷன்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில், செகண்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. டே ஹைல வரக்கூடிய கேண்டிலா இருக்கிறதுனால நான் இங்கேயே செல் போயிருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு, இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு நான் செகண்ட் கேண்டிலே பாத்தீங்கன்னாக்கா செல் எடுத்துட்டேன், அதாவது புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். 540 ரூபாய் 20 காசு பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாட் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். என்னோட டார்கெட் வந்து 80 பாயிண்ட் வச்சிருக்கேன். 620 ரூபாய் 20 காசு ப்ராஃபிட் பாருங்க. 2000 ரூபாய் இன்னையோட ப்ராஃபிட். ஆக்சுவலா நான் 620 டார்கெட் புக் பண்ண பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆச்சு. ஆக்சுவலா அப்படி பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு மனசு தடுமாறும். ஆக்சுவலா நம்ம டார்கெட் புக் ஆன பிறகு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் வந்தாலும் பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம கேர் பண்ணிக்க கூடாது. இந்த 2000 ரூபாய் அமௌண்ட் நமக்கு டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் போயிட்டு எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்றத நான் நாளையோட வீடியோல இந்த லெஜர் நான் காட்டுறேன். மார்க்கெட் முடிஞ்ச பிறகு 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்காக நான் என்ன மாதிரியான ஸ்டாக் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வருது அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்காக இன்னைக்கு நான் 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். HDFC, ITC, பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா மோட்டார், பாரதி ஏர்டெல், விப்ரோ. இந்த 6 ஸ்டாக்ல நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றத பார்க்கலாம். இந்த 6 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நமக்கு விப்ரோ மட்டும் எக்ஸிட் ஆகல, மீதி 5 ஸ்டாக் எக்ஸிட் ஆயிருக்கு. இதுல 4 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஸ்டாக் தான் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2% லாஸ் புக் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ல ஒரு 1.5%, இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு 3% லாஸ் வருது. டோட்டலா MTM அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3835 ரூபாய் லாஸ் வருது. ஒரு 4% கிட்ட லாஸ் வருது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதுல நம்மளோட பிசினஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.